Hi friends, welcome to Let's Choose Waves. இன்றைக்கி நாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் நம்ம மேக்ஸிமம் பேக்கரி போனோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமில் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் இதை நம்ம வீட்டிலேயே சிம்பிள் அண்ட் சூப்பராக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, வெறும் 4 ஸ்டெப்பு தான். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும். எப்படி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சிக்கன்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம மசாலா சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விட போகிறோம். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எல்லார் வீட்லேயுமே சிக்கன் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் சிக்கன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் சூப்பராக இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நம்மளோட சிக்கன்லாம் சூப்பராக கட் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனிமேல் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக கூடவே மஞ்சள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கேர்டு சேர்க்கலை. ஸோ கேர்டுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் நான் புழிஞ்சிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கனெல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஓரளவு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சி நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இதில் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக மட்டும்தான் இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா நீ அதை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சீஸ் பாலுக்கு தேவையான சிக்கன் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எந்த ப்ரெட்டில் இந்த சீஸ் பால் ரெடி பண்ண போகிறோமோ அதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் இதுக்குன்னு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட பிரெட் ஸ்லைஸில் இருக்கிறோட சைட் பீசஸை கட் பண்ணி எடுத்து நம்ம மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டினாலே நம்ம ரெசிபிக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். ப்ரெட்டோட எல்லா சைஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு 2 அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பேன் சூடாக்கிடலாம். பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் வச்சுட்டேன். சிக்கனை பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். வெறும் 5 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன்லாம் சூப்பராக ஃப்ரை பண்ணி வந்துடும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கனெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்கில் தான் அந்த பால்ஸை முக்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை நான் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி விட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில் இருக்கிற எல்லா எக்ஸஸ் வாட்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளாடி இருக்கிற ஃபில்லிங் நம்ம வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம். ப்ரெட்டில் இருக்கிற எல்லா தண்ணியுமே நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் சீஸ் வச்சுக்க போகிறேன். மொசரல்லா சீஸ் வச்சுக்கிறேன் நான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயுமே சீஸ் அவைலபிளாக இருக்குது. சீஸ் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ப்ளஸ் சூவியான ஒரு இது இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சீஸ் இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்மளோட ப்ரெட்ஸை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்லாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பிரெட் க்ரம்ஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி எடுக்கிறப்போ உங்கள் கை வந்து ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கணும். ட்ரை ஹேண்ட் வச்சு தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் அவுட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் வந்து ஈஸியாக வந்து கோட் ஆகாது, எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறப்ப வந்து உங்களோட ஹேண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரையாக தான் இருக்கணும். ஒரு கையை வச்சு நம்மளோட எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கையை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரோல் அவுட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி நான் எல்லா பால்ஸையுமே வந்து ப்ரெட்டில் வந்து ரோல் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா ப்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான சீஸ் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலும் சூடாகிடுச்சு. எல்லா பிரெட் பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி தான் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ பிரெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ண விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான சிக்கன் பால்ஸ் வந்து சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு சிக்கனை ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நம்ம ப்ரெட்டோட சைடில் இருக்கிற ஸ்லைசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெட் பால்ஸ் ஃபுல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது, அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இந்த 4 ஸ்டெப்பு தான் ரொம்ப ஈஸி. வீட்டிலேயே சூப்பரான சிக்கன் சீஸ் பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த ரெசிபி வந்து நமக்குமே ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்குமே. நம்மளோட சூப்பரான சீஸ் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற சீஸ் பால்ஸையும் நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபி. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட பிரெட் சீஸ் பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம உள்ளே வச்சுருந்தோம்ல மொசரோலா சீஸ், அது பார்த்திங்கன்னா சூப்பராக சூவியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுருந்தோம்ல சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் வந்து வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.